ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான வாஃபிள்ஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம வாஃபிள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு பவுலில் ஒரு முட்டை, 1/4 கப் எண்ணெய் சேர்க்குறேன். நான் இது கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன மெஷரிங் கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் பால் சேர்க்குறேன். நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு பவுலில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம இந்த வாஃபிள்ஸ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மாவு புளிக்க வைக்கணும்னு எல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கட்டியும் எதுவும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இனி நம்ம வாஃபிள்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த வாஃபிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சாண்ட்விச் மேக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வாஃபிள்ஸ் செய்கிறதுக்கு தேவையான ட்ரே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த ட்ரேயை நான் இதில் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இந்த ரெட் கலர் லைட் க்ரீனாக சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இது லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வாஃபிள்ஸ் செய்யலாம். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் வந்துடுச்சு. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுடலாம். எண்ணெய் இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் எண்ணெய் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணுறேன். கீழே உள்ள ட்ரே, மேலே உள்ள ட்ரே, 2 ட்ரேலையும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்லேருந்து 1 கரண்டி அளவு மாவு இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இதை லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விரித்து விட்டுடலாம். இதே போல் அடுத்த சைட்லேயே நம்ம சேர்த்துடலாம். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த ரெட் லைட் க்ரீன் லைட்டாக சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். வாஃபிள் சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்கு மொத்தமே 2 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், க்ரீன் லைட் வந்துடுச்சு. இனி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணமாக ரொம்ப டேஸ்டியான வாஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். இதை லைட்டாக ஒரு குச்சி வச்சு இதே போல் குத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மறுபடியும் நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் நல்லா எண்ணெய் வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்லேருந்து மாவை எடுத்து நம்ம இதில் விரித்து விட்டுடலாம். இனி நம்ம இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ரீன் லைட் ஆன் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வாஃபிள்ஸுமே ரொம்ப ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இதில் கொஞ்சமாக ராஸ்பெரி, ப்ளூபெரி எல்லாம் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரியும் வைக்கிறேன். அடுத்து இதுக்கு சென்டரில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் வச்சுட்டு நம்ம இதில் மேப்பிள் சிரப் இல்லைனா தேன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக தேன் சேர்க்குறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வாஃபிள்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.